ஜமீன்தார் சொக்கநாதருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் நேரங்காலமே வாக்காம எப்போ பார்த்தாலும் ஜமீன்தாரை சுற்றி உட்கார்ந்துட்டு உபயோகமே இல்லாத விஷயங்களை சொல்லி அறுத்துட்டே தான் இருப்பாங்க. என்னதான் ஜமீன்தார் அந்த அருவியை பொறுத்துக்கிட்டாலும் நண்பர்களோட மனசு நோகாம அந்த அருவியிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு அவர் ரொம்பவுமே யோசிக்க தொடங்கிட்டாரு. ஜமீன்தாரும் தன்னோட திவானான பட்டாபிராமங்கிட்ட அதுக்கான வழியை கேட்டார். திவான் அதுக்கு, ஐயா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார்கிட்ட ரகசியமாக ஏதோ சொன்னார். அடுத்த நாள் எப்பவும் போல ஜமீன்தார் தன்னோட நண்பர்கள் புடைசூழ உட்காந்துட்டு இருந்தார். அப்போ அங்கே திடீர்னு ஒரு கனவான் வந்தார். எல்லாரும் அவரையே பார்த்தாங்க. ஜமீன்தார் உடனே எந்திரிச்சு தன்னோட மாளிகை வாசலுக்கு போய் அந்த கனவானை வரவேற்று கை குலுக்கி தோள் மேலே கை போட்டு உள்ளே அழைச்சிட்டு வந்தார். அந்த கனவானை ஒரு ஆசனத்தில் அமர்த்தினார். இதை பார்த்த ஜமீன்தாரோட நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த கனவானை அதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை. வந்த கனவானும் ஜமீன்தார்கிட்ட ரெண்டே 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சாரு. ஜமீன்தாரும் எந்திரிச்சு அவரை வழி அனுப்புறதுக்காக அவர் கூடவே போனார். அவங்க 2 பேரும் போனதும் அந்த நண்பர்கள் எல்லாம், ஆமாம், யார் இந்த பேர்வழி? ஜமீன்தார் இவ்வளவு மரியாதை காட்டுறாரே, நம்மள ஒருத்தருக்கு கூட இப்படி மரியாதை கொடுத்தது இல்லையே அப்படின்னு உறக்க பேசிட்டாங்க. உடனே திவான் பட்டாபிராமன் அந்த நண்பர்கள்கிட்ட, ஆமாம், உங்களை போல நானும் தான் ஆச்சரியப்படுறேன். வந்தவர் ஜமீன்தாரோட உசுருக்குசுரான நண்பர் அழகப்பராக இருக்கலான்னு நினைக்கிறேன். அவரை நானோ இல்லை இந்த ஊரில் வேறு யாருமோ பார்த்துருக்க முடியாது. ஆனால் ஜமீன்தார் தன்னுடைய நண்பரை பற்றி நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அங்கிருந்த நண்பர்களுடனே, என்ன அழகப்பரா? இந்த பேரை நாங்கள் கேட்டது கூட இல்லையே. ஆமாம், இந்த அழகப்பரை பற்றி சிறப்பாக ஜமீன்தார் என்னதான் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. திவான் அதுக்கு, ஆமாம், அழகப்பர் கொண்டிருக்கிற இந்த கருத்தை தான் ஜமீன்தார் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். அது என்னன்னா, ஒருத்தர் தன்னுடைய நண்பரோட வீட்டுக்கு போனால் அங்கே அவர் எவ்வளவு நேரம் இருந்தாருங்கிறத விட எவ்வளவு சீக்கிரமாக அங்கிருந்து போனாருங்கிறது தான் முக்கியம். இதுதான் அழகப்பர் சொல்லுறதும் செய்கிறதும். இதனால தான் அழகப்பரை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு ஜமீன்தார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அந்த நண்பர்களுக்கு அப்பத்தான் ஜமீன்தார் எதுக்காக அழகப்பருக்கு அத்தனை மரியாதை காட்டினாருங்கிறதே புரிஞ்சுது. அவங்க எல்லாரும் உடனே எழுந்து அங்கிருந்து வெளியே கிளம்புனாங்க. அழகப்பரை வழி அனுப்பிட்டு திரும்பி வந்த ஜமீன்தார் தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டே, அடடா, என்ன விஷயம், எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த நண்பர்களுக்கும் சட்டுன்னு பதில் சொல்ல ஒன்றும் தோணலை. அதுக்கப்புறமா ஒரு வழியாக சமாளிச்சுட்டு அவங்க, ஒன்றுமில்லை, மேலே பண்ண மாதவராயர் இன்னைக்கு பட்டணம் போகிறதா சொல்லியிருந்தார். அவர் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தியை அவர்கிட்ட சொல்லணும். இது பற்றின நினப்பு எங்களுக்கு இப்போ தான் வந்துச்சு. அதை மறந்துட்டு இங்கே ரொம்ப நேரம் இருந்துட்டோம். சரி, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனாங்க. ஜமீன்தாரும் சிரிச்சுட்டே தன்னுடைய மாளிகைக்குள்ளே போய் திவானை பார்த்து, பட்டாபிராமரே, சரியான வழியை கண்டுபிடிச்சிங்க. பணம் பதவின்னு ஒருத்தனுக்கு இருந்துட்டா அவனை சுற்றி எப்பவுமே 10 பேர் இருப்பாங்க. அது எதுக்குன்னா, அவனால் நம்ம ஆதாயம் அடைய முடியுங்கிறதுக்காகத்தான். நம்மளோட விரோதியை நம்ம எதிர்த்து போராடி சமாளிச்சிடலாம். ஆனால் நண்பர்கள்னு சொல்லிட்டு இப்படி நம்மளை சுற்றி சுற்றி வரவங்களை சமாளிக்கிறதா ரொம்ப கஷ்டம். நீங்கள் செஞ்ச ஏற்பாடு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நேரம் காலம்னு பார்க்காம இங்கேயே சுற்றி சுற்றி வீண் பேச்சு பேசிட்டு வந்த இந்த நண்பர்கள்கிட்ட இருந்து நான் இப்போ விடுபட்டுட்டேன். அழகப்பர் மாதிரி வந்த அந்த ஆசாமி அசல் கனவானாவே ரொம்ப நல்லா நடித்தான். அவனுக்கு நல்ல வெகுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னார்.